ரெண்டு விஷயத்துல நெஞ்சிருகும், இதயம் இறுகிப்போம். ஒன்று, ஒரு ஒழுங்கான கொள்கையில் இல்லாத, சரியான அகீதாவில் இல்லாத ஒரு மனிதன் ஷிர்கிலும் குஃப்ரிலும் இருந்தால் இதயம் இறுகி போகும். ஒன்று. ரெண்டாவது, நாங்க செய்ய போற காரியத்தை பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவில்லை, அதை செய்யலுமா செய்ய இயலாதா என்று குழப்பமாக இருந்தாலும் நெஞ்சிறுகி போகும். இந்த ரெண்டு நிலையிலும் இந்த துஆ ஓதலாம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அப்ப இது நல்லா இதனுடைய அர்த்தத்தை ஆழமா விளங்கினால், சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க மாட்டோம். டீச்சர்ஸ்மார் முதலாவது நாங்க ஓதுவோம், மௌலைமார்கள் நாங்க ஓதுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிஞர்கள், உலமாக்கள் எல்லோரும் ஓத வேண்டிய, கேட்க வேண்டிய பிரார்த்தனை. யா அல்லாஹ், என்ன நெஞ்ச விசாலமாக்கியா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி, என்னுடைய இதயத்தை விசாலமாக்கி. எப்படி விசாலமாக்கி? விரிவடை செய்.